அன்புடைய வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பா இந்த வார ராசி பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை உள்ள ராசி பலன்கள். தமிழ் வருடம் புது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த வருடத்துல பெயர் குரோதி வருடம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கு. இந்த குரோதி வருடத்துல மழையும் அதிகமா இருக்கும், வெயிலும் அதிகமா இருக்கும், இயற்கையுடைய சீற்றங்களும் அதிகமா இருக்கும். தட்பவெப்ப நிலைகள் மனித வாழ்வியல்ல கொஞ்சம் சூழ்நிலையை கெடுக்கும். அதற்கு தகுந்தாற்போல் நம்மை நாம் தயார் செய்து கொண்டு இந்த குரோதி வருடத்தை நல்லபடி கழிப்பதற்கும் இன்புற்று வாழவும் இறைவனை வேண்டி இந்த வருடம் சீரும் சிறப்புமாக இருக்க வாழ்த்தி இந்த ராசி பலன்களை ஆரம்பிக்கின்றேன். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் புது விஐபிகள் எல்லாம் சந்திப்பீங்க. அதனால நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையற்ற விவாதத்தினால சில பிரச்சனைகள் உண்டாகும். அதனால தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உடல் நலத்தில் கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நல்லபடி நிறைவேறும். வீண் அலைச்சல்களும் குறையும். மாணவர்கள் பரீட்சை நல்லா எழுதியாச்சுன்னு நிம்மதியா இருப்பாங்க. அலுவல் நிமித்தம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வேலை பார்க்கிறவங்களுக்கு உண்டாகும். உடல் நலமும் நல்லா இருக்கும். மன நிம்மதியும் இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதியா இருப்பீங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நல்ல மதிப்பு கூடும். குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியம், அதாவது ஆயுள் விருத்தி உண்டாகும். சில பிணிப்பீடுகள் நீங்கி ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதனால கொஞ்சம் கொஞ்சம் சுகம் இல்லாம ஆயிருக்கும் எல்லாருக்குமே வீட்டுல. அது நீங்கி ஆரோக்கியம் பெருகும். பங்கு சந்தையில முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபம், அதிக லாபம். இந்த வாரத்துல நல்ல செய்தி வரும். லாபமா அடைஞ்சிருக்கு பங்கு சந்தைன்னு. அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய வேலையினால மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு வீட்டுல புது எலக்ட்ரானிக் சாதனங்கள், ஏசி மிஷின், வாஷிங் மிஷின், இதை மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள், செல்போன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நாளா இருந்த ஒரு கவலை ஒன்று, பிள்ளைகளால இருந்த கவலையும் நல்லபடி தீரும். புது தொழில புது முயற்சிகள் எடுப்பீங்க, அது வெற்றி அடையும். வியாபாரம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் கல்வி சம்பந்தமாக ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. வார கடைசியில் அந்த யோசனைக்கு தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும். இந்த வாரத்துல உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இருந்தாலும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பொருட்கள், உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்களை தவிர்ப்பது நல்லது. உணவுப் பொருட்களை அப்படின்னா உஷ்ண வியாதிகள் உண்டாகும். அதை சாப்பிட்டீங்கன்னா, உஷ்ண பொருட்களை சாப்பிட்டா ஒரு பிரச்சனைகள் ரொம்ப உறுத்திட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு இந்த வாரத்துல சுமூகமான தீர்வை கண்டு எல்லாருடைய பாராட்டையும் பெறுவீங்க. திடீர் பிரயாணம் உண்டாகும். சுப செய்திகள் உங்களை வந்தடையும். கன்னிராசிக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியாவே இருக்கும். இந்த வாரத்துல உங்களுடைய பிரயாணம், திடீர் பிரயாணத்தினால மன உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க. உறவினர்கள்ட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க உங்களுடைய செயல்பாடுகள்னால. உடல் பயிற்சியில ரொம்ப கவனம் செலுத்தீங்க. உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தீங்க. உடல் நலமும் ஆரோக்கியமும் மேம்படும். துளாராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பார்த்துருவோம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு சிந்தனை, தைரியமும் உங்களுக்கு வந்துடும். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வதுன்னு ஒரே சிந்திச்சு ஒரே கவலை அடைந்த நீங்கள் இந்த வாரத்துல என்னன்னாலும் சரி, இந்த வாரத்துல இந்த பிரச்சனையை முடிச்சே தீரணுங்கக்கூடிய கொள்கையில இருப்பீங்க. வெற்றி அடைஞ்சிருவீங்க. அந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். சகோதரர்கள்ட்ட ஒற்றுமை கூடும். பல நாள் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கூடும். சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது நல்லபடி தீர்ந்துடும். கலைத்துறையில உள்ளவங்களுக்கு புது முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். அதனால புது வாய்ப்புகள் வரும். அதனால வருமானமும் நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல்நல சீராக இருக்கும். உடல்நலத்துல சிறந்த கவனம் செலுத்துவீர்கள். மனநலத்திற்காக தியானம் செய்வீங்க. அந்த தியானத்தையும் அதிக கவனம் செலுத்தி செய்தால் மனநலமும் ஆரோக்கியம் உண்டாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதில் கிடைக்கக்கூடிய புது யோசனைகள் மனசுக்கு நல்ல உற்சாகத்தை தரும்.
தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். மனைவிக்கு இவ்வளவு நாளா இருந்த பிணி பீடைகள் நீங்கி மனைவியும் சுகமாக இருப்பாங்க இந்த வாரத்துல. அதிகாரிகள், வேலை பார்க்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் உண்டாகும், நல்ல செய்திகள் வரும். ஆனா திடீர்னு பகைகள் உண்டாகும். அந்த பகைவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது மிக்க நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு சுப செலவுகள் ரொம்ப இருக்கும். சுப விரை செலவுகள் ரொம்ப உண்டாகும். வீட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கோ சகோதரருக்கோ சகோதரிகளுக்கோ திருமணங்கள் தடைபட்டு இருந்துச்சுன்னா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லா இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். ஆனா அதே சமயத்துல புது வண்டி வாகனம் வாங்குறதுனால கொஞ்சம் செலவினங்கள் வரும், சின்ன கடனும் ஏற்படும். மன உற்சாகமான வாரம். கும்பராசிக்காரங்களுக்கு கல்வியில புது முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சி வெற்றி வரும். அதனால மார்க் நீங்க நினைச்ச பாடத்துல அதிகமான மார்க்கை வாங்குவீங்க. அலுவலகத்துல இவ்வளவு நாளா பிரச்சனை கொடுத்து ஒரு ஆளு திடீர்னு அவரை இடமாற்றம் பண்ணிடுவாங்க. அதனால மன நிம்மதியோட இருப்பீங்க. மற்றபடி சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சொத்து பிரச்சனை இந்த வாரத்துல தீரும். அதுக்குண்டான நல்ல செய்திகள் வரும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பேச்சுல கவனம் தேவை. பேச்சுனால கொஞ்சம் வில்லங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மீனராசிக்காரங்களுக்கு பழைய நினைவுகளை நினைச்சு அசை போட்டுக்கிட்டே இந்த வாரத்தை கதையை ஓட்டிடுவீங்க. சொத்து விற்காம இருந்த சொத்துக்கு ஒண்ணு நல்ல விலை வரும், அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க. கேஸு கோர்ட்டு நாட்டு கேஸுகள் நடந்துச்சுன்னா அதுலயும் வெற்றி செய்திகள் வரும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் கடனை கொடுத்துடாதீங்க. உறுதியா திருப்பி வரவே வராது. உடல் நலத்திலே அதிக கவனம் தேவை. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் நன்றாகவே நடந்து இந்த வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கவும், பிறந்திருக்கக்கூடிய குரோதி வருடம் இயற்கையுடைய சீற்றங்களில் இருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் சகல தைரியங்களையும் சகல வசதிகளையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்க வேண்டி 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டனை ஒரு அமுக்கமுங்க, அடுத்து பெல்லுன்னு வரும் அதையும் ஒரு அமுக்கமுங்க, ஆல் நோட்டிபிகேஷன் வரும் அதையும் ஒரு அமுக்கமுக்கிருக்குங்க. அப்படிலாம் அமுக்கி பார்த்தா தான் எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்கள் கொஞ்சம் உற்சாகமா ராசி பலன்களோ வாழ்வியலை பற்றியோ கொஞ்சம் சொல்ல மன மகிழ்ச்சியா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.